போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் நடந்து முடிஞ்சது. அதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் வந்து 2024 எப்படி இருந்ததோ அதே ஸ்டாண்டர்டில் இருந்த மாதிரி தான் இருக்குது. நார்மலாக அந்த ஜிஎஸ் கொஸ்டினை லைட்டாக ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு எப்படி கேட்டிருக்கான்னு பார்க்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கொஸ்டின் என்ன மாடலில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அங்கே உள்ள கொஸ்டின் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், நமக்கு கொஸ்டின் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கண்டென்ட் வந்து அதே கண்டென்ட் தான் மேக்ஸிமம் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரை பற்றி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிலே கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கொஸ்டினில் பார்க்கும்போது நம்ம அந்த இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். இது வந்து இந்த சப் இன்ஸ்பெக்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிக்ஸு, அந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸு என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன கொஸ்டின் இதில் கேட்டாங்கன்னா, ஆக்சுவலாக ஜாகிரபியில் நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் பார்த்ததில் ஜாகிரபிலேருந்து கொஸ்டின் கேட்குறது வந்து ஒரு ஜாகிரபியில் ஒரு 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு 12 கொஸ்டின் ஜாகிரபி கொஸ்டின் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கு அதில் ஒரு 14 கொஸ்டின் வந்திருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஒரு பிரிச்சிருக்கோம், 1-2 முன்ன பின்ன இருக்கலாம். சயின்ஸ் எனக்கு 14 கொஸ்டின் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கொஸ்டின். ஏன்னா அதில் ஏஷியன்லேருந்து பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின்னு, மீடியவலில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸு, மாடர்னில் பார்த்தா நமக்கு ஒரு 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து சும்மா உங்களுக்கு புரியலக்கான்னு பார்த்துருங்க. 12, 13, 14, 15, 16 போட்டிருக்கோம். ஆனால் ஜாகிரபியில் 12 கொஸ்டின்ஸு, ஒரு பாலிட்டியில் 13, சயின்ஸ் அண்ட் டெக் 14, எக்கனாமிக்ஸில் 15, ஹிஸ்ட்ரியில் 16. இது போக நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 10 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 10 கொஸ்டினாக பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் நம்ம இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் எப்படிலாம் இருக்குது, இந்தியாவோட ரிலேஷன் தான் நம்ம பார்க்கணும் மெயினாக. அதில் ஒரு 10 கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் அதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்க போகிறோம். அதில் நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் நமக்கு 10 கொஸ்டின் இருக்குது. ஒரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இப்போ கேட்ட கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டைப் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். என்ன ஒரு இதாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. எதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்குறோம். அதில் வந்து கொஷின் பேட்டர்னை பார்த்துக்கணும், என்ன மாடலில் கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். இல்லை 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நமக்கு வந்து இல்லை கரெக்டாக இதாங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும். இதில் வந்து என்னன்னா விச் இஸ் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா விச் இஸ் இன்கரெக்டும்பாங்க. இந்த இடத்துல சில ஆள் மாட்டிக்கிடுவாங்க. நம்ம எப்போவுமே நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா கரெக்டுன்னு நினச்சி தான் வாசிட்டே இருப்போம். அப்போ இன்கரெக்டானு பார்க்கணும், இல்லை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா, இந்தியா ஹேஸ் ஜாயின் மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் ஆஸ் ஏ மெம்பர். இந்தியா வந்து மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்பில் மெம்பரான்னு கேட்டிருக்காங்க. கரெக்டு. 2023 மெம்பர் ஆகிறாங்க. இந்த மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்புக்கு லீட் பண்ணி நடத்துறது யாருன்னா யூஎஸ்ஏ தான் லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. மொதல் ஸ்டேட்மெண்ட் ரைட். அப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்னு சொல்லும்போதே கீழே ஆப்ஷனை பார்த்துடணும். அப்போ வந்து மொதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்னு சொல்லும்போது இந்த ஆன்சர் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியா இஸ் ஏ ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரி இன் ஆல் த 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தட் இட் ஹாஸ் ஐடென்டிஃபைடு. ஆக்சுவலாக கிரிட்டிக்கல் மினரல் என்ன கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு மினரல்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லித்தியம், காட்மியம், காப்பரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 30 மினரலை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 மினரல்ஸ் தான் இருக்குது. மிச்சம் 6 மினரல்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரி கூட நம்ம போய் என்ன பண்ணால் பார்ட்னர்ஷிப் போட்டு அதை வாங்கிட்டு இருக்கோம். இப்போ லித்தியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜம்மு காஷ்மீரில் நிறைய ரிசர்வ் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த இடத்துல 30ங்கிறது வந்து என்னென்னா 30மே இங்கே ரிச்சாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. ஏன்னா ரிச்சாக இருந்தோன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நம்ம போய் ஒரு அக்ரிமெண்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்புன்னு சொல்லும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா எங்கெல்லாம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராதுன்னு பார்க்கணும். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அப்போ இது வராது. இந்த இடத்துல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இது வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது இது ஒன்று தான் ஆப்ஷன் சொல்லி போட்டுடலாம். அப்போ ஒரு கொஷின் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும்.
இப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரைட்டு தான், இருந்தாலும் நம்ம பார்க்குறோம். பார்லிமெண்ட் 2023 பார்த்தீங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எதில் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 ஒரு மைனிங் ஆக்டில் வந்து என்ன செய்றாங்கன்னா, கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஆக்ஷன் கொடுக்குறது இதெல்லாம் வந்து அமெண்ட்மெண்ட் போட்டு, இதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு விண்வெளிக்கு அனுப்புகிறோம் பார்த்தீங்கன்னா, ககன்யான் அனுப்ப போகிறோம், மங்கள்யான் அனுப்பணும். அதுக்கெல்லாம் ஒரு யார் ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ISRO வந்து ஹெட்டாக இருக்காங்க. இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு ஒரு ஹெட்டாக ஒரு அமைப்பு அமைக்காங்க, ஹபில். ஏன்னா இது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. நமக்கு ISROங்கிறது பெங்களூரில் இருக்குது, இது டெல்லியில் இருக்குது. கபில் என்னென்னா ஒரு ஹனைச் பிதேஸ் லிமிடெட். இப்போ இது ரிலேட்டடாக நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது என்ன மாதிரிலாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு எல்லா ரிலேட்டட்லையும் பார்க்குறோம். இப்போ இது ஒரு கொஸ்டின் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு 6 கண்ட்ரியை கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி ஆஃப் த அபோவ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இது அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாக அந்த கொஸ்டின் எதிர்பார்த்துட்டே இருக்கும். நேட்டோ எஸ்ஐலே பார்த்தீங்கன்னா 2 கேட்டான். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வாரே இதை மையப்படுத்தி தான் வார் போயிட்டு இருக்குது. 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்துக்கு அவங்க என்ட்ரி ஆகிட்டாங்க. அப்போ அந்த கொஸ்டின் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எதிர்பார்த்தா நான் இப்போ தான் கேட்டிருக்காங்க. இப்போ நேட்டோ இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி ஆஃப் த அபோவ் மெம்பர் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அப்போ வந்து இந்த 6ல் யாரெல்லாம் வந்து நேட்டோவில் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி 3, ஒன்லி 5, ஒன்லி 4, ஆல் 6ங்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுறது ரிஸ்க்கானது. நமக்கு மிஸ்டேக் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நெகட்டிவ் மார்க் இல்லாத எக்ஸாம்னு அட்டன் பண்ணிடணும். நெகட்டிவ் மார்க் இருக்கிற இடத்துல நம்ம அட்டன் பண்ண யோசிக்கணும். அப்போ நேட்டோங்கிறது ஆக்சுவலாக 1949 ஆரம்பிக்காங்க. ஒரு 12 கண்ட்ரிஸ் சேர்ந்து அமைக்காங்க. மேப் வச்சு பார்ப்போம். இப்போ எத்தனைன்னா 32 கண்ட்ரிஸ் இருக்குது. 32வது சேர்ந்த கண்ட்ரி தான் ஸ்வீடன். அப்போ ஸ்வீடன் 32. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து சேரப்போகுதுன்னு சொன்னோன்னா ரஷ்யா அதை சொல்லி அட்டாக் பண்ணாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கீவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரான் அட்டாக் பயங்கரமாக நடந்துச்சு. அப்போ வந்து மேப் எடுத்து பார்க்குறோம். அப்போ இதில் எதெல்லாம் வராதுன்னு சொல்லி பார்க்குறோம். செர்பியா வராது, ஏன்னா ரஷ்யா பக்கத்தில் இருக்கும், அது வராது. பிறகு யார் வர மாட்டாங்க கேட்டிங்கன்னா ஆஸ்திரியா வராது. இந்த இடத்துல ரிஸ்கான கொஸ்டின். மற்றபடி பல்கேரியா, குரோஷியா, மற்ற எல்லா கண்ட்ரியும் வரும். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்னன்னா ஒன்லி 4. அப்போ 2 கண்ட்ரி வராது. இப்போ ஒரு மேப் எடுத்து பார்க்கும்போது மேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்னா நமக்கு இந்த அட்லாண்டிக் ஓஷன், நமக்கு அட்லாண்டிக் ஓஷனுங்கிறது இப்படி ஒரு எஸ் டைப்பில் இருக்கும். அப்போ வந்து இது வந்து நார்த்து, இது என்ன கேட்டிங்கன்னா சவுத்து. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்னா இந்த இடத்துல இதுதான். அப்போ இது வந்து இதுக்கு மேலே இருக்குது நார்த் அட்லாண்டிக், கீழே இருக்குது என்னது சவுத் அட்லாண்டிக். அப்போ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கக்கூடிய நாடுகள். அப்போ என்னெல்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு USA இருக்குது, ஏன்னா இந்த சைடு கனடா இருக்குது. இப்போ இந்த இடத்துல யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இப்போ கடைசியாக சேர்ந்த நாடு தான் இந்த ஸ்வீடன். 32வது நாடு நமக்கு என்ன வந்திருக்கு, ஸ்வீடன் சேர்ந்துருக்கு. நம்ம கொஸ்டின் என்னன்னா எது கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எது கிடையாதுன்னு சொல்லும்போது தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் வராதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், செர்பியாவில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. செர்பியா வந்து இன்னும் நமக்கு வந்து சேரல. இப்போ இது வந்து தூக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்திரியா. இப்போ ஆஸ்திரியாவும் கிடையாது. இப்போ நான் 6 இதில் இந்த 2 வராது. இப்போ இதை தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தோம். இதில் தான் நமக்கு என்னன்னா உக்ரைன், இந்த இருக்க உக்ரைன் வந்து மெம்பராக இணைய போகுதுன்னு சொன்னோன்னா தான் ரஷ்யாக்காரன் என்ன பண்ணாங்கன்னா அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லான்ச்டு பை த நேச்சர் சொல்யூஷன் ஃபினான்ஸ் கப் ஃபார் ஆசியா அண்ட் பசிபிக் ஓஷன். இப்போ வந்து ஃபினான்ஸ் கப் எதுவும் கேட்காங்க. ஆசியாவுக்கும் பசிபிக் ஓஷன் என்ன கேட்காங்க, டைரக்ட் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இப்போ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ங்கிறது ஆசியாவில் பசிபிக் ஓஷன் உள்ள கண்ட்ரிகளுக்கு உள்ள ஒரு பேங்க். வேர்ல்டு பேங்க்ங்கிறது எல்லா நாடுமே இதில் வரும். ஒரு 199 கண்ட்ரிஸ் வந்துடும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது என்னென்னா இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ADP அப்படிம்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குன்னா பிலிப்பைன்ஸ், மணிலா. பிலிப்பைன்ஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மணிலாவில் இருக்குது. இது 1966 ஆரம்பிக்காங்க. ஏன்னா அப்போ இப்போ பிலிப்பைன்ஸில் இருக்குது. இதுதான் ஆன்சர், டைரக்ட் ஆன்சர். இது முடிஞ்சிச்சு. அப்போ மற்ற ஆன்சர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்குங்காங்க. இது 2016 ஆரம்பிக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெய்ஜிங்கில் இருக்குது. நியூ டெவலப்மெண்ட் பேங்க், ஏன்னா இது கேட்கலாம்.
கொஷின் இதில் புதுசாக இப்போ ரீசெண்டாக சேர்ந்த நாடுதுன்னா அல்ஜீரியா. இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ ரீசெண்டாக உள்ளது அல்ஜீரியா. இப்போ நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ங்கிறது பிரிக்ஸுடைய ஒரு பேங்க். ஏன்னா 2015 கொண்டு வர்றாங்க. இப்போ நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ங்கிறது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷாங்காய். பிரிக்ஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் ஷாங்காய் தான். நியூ டெவலப்மெண்ட் இது வந்து ஷாங்காய் தான். அப்போ டிக்ளரேஷன் வந்து ஃபோர்டலஸா டிக்ளரேஷன், அந்த டிக்ளரேஷன் படி பேங்க் வந்திருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அல்ஜீரியா வந்து சேர்ந்துருக்கு. அப்புறம் நமக்கு தெரியும் ஐபிஆர்டி, வேர்ல்டு பேங்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஐபிஆர்டி, இன்டர்நேஷ்னல் பேங்க் பாருங்க. இது எங்கன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது. 44 ஆரம்பித்து 45 கேமிட்டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்போ டேரெக்டாக பார்த்து டேரெக்டாக போடக்கூடிய கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பவுண்டிங் மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர், எ மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காரிடர் விச் வில் கனெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதாவது INSTC இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத்து டிரான்ஸ்போர்ட் காரிடர், இந்தியா இஸ் ஏ பவுண்டரி மெம்பர். அப்போ வந்து இது வந்து 2000 ஆரம்பிக்காங்க. 2000 ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் சேர்ந்து ஆரம்பிப்பாங்கன்னா ஈரான், இந்தியா, ரஷ்யா. அதான் இந்தியா இஸ் ஏ பவுண்டிங் மெம்பர். 2000 ஆரம்பிக்காங்க. இவங்க என்ன இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஆரம்பிக்கும் போது 3 கண்ட்ரி தான். இப்போ எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்னா 13 கண்ட்ரிஸ் இருக்குது. இதில் அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஒன் ஆஃப் த பவுண்டிங் மெம்பர், அது ஓகே. இப்போ எதை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ நமக்கு வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேப் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா இதான் ஆன்சர் நமக்கு. அதாவது இந்தியாவையும் யூரோப்பையும் கனெக்ட் பண்ணுறாங்க. அது ரூட் எங்கேருந்து போகுதுன்னா அசர்பைஜான் வழியாக போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேப் படி பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரஷ்யாவுக்கு போவாங்க, சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ஸுக்கு போவோம். போகிற வழியில் காஸ்பியன் சி பக்கத்தில் நமக்கு என்னென்னா அசர்பைஜான் வழியோடி போகும். அப்போ கனெக்ட் பண்ணக்கூடிய நார்த் சவுத்து காரிடாக கனெக்ட் பண்ண ஒரு மேப் வச்சு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேப் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மேப்பை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஏன்னா நார்த் சவுத்து டிரான்ஸ்போர்ட் காரிடார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் நம்ம வந்து இந்த 2000 ஒரு 3 கண்ட்ரி தான் பவுண்டரி மெம்பர். யாரெல்லாம் பவுண்டரினா இந்தியா, ஈரான், ரஷ்யா. இப்போ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் லைன் இருக்கும். அது வந்து ஸ்டாண்டர்ட் ரூட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஈஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ்பர்க்னு ஒரு முக்கியமான ஒரு சிட்டி இருக்கும். இப்போ இங்கே வந்து இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ரூட்டு. அப்போ இது எங்கே எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பார்க்கும்போது சென்ட் பீட்டர்ஸ்பர்க்லேருந்து நமக்கு போகும்போது பால்டிக் சி வழியாக போய் அதுக்கப்புறம் நார்த் சி வழியாக வந்து அப்படியே நமக்கு என்னென்னா மத்திய திரைக்கடலில் வந்து அப்புறம் ரெட் சி வழியாக வந்து அப்படியே நமக்கு மும்பைக்கு வருது. இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரூட்டு. இப்போ வந்து இன்னொரு ரூட் அடிஷ்னலாக போடுறாங்க, 2000 போடுறாங்க. இதான் அந்த காரிடர் போடுறாங்க. இப்போ போடுறது என்ன, மும்பையிலேருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கல்ஃப் வழியாக போய் ஈரான் வழியாக அப்படியே இந்த ரூட்டில் அப்படியே போய் நமக்கு என்னென்னா வெஸ்ட் சைடில் போய் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணக்கூடிய ரூட். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இதுதான் காஸ்பியன் சி. இதில் அவன் மேப்லேயே பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்தியா வந்து அசர்பைஜான் வழியாக வந்து யூரோப் என்ன பண்ணுறாங்க கனெக்ட் பண்ணக்கூடியதான் நமக்கு ஆன்சர். இதான் கொஸ்டின் கேட்காங்க. இது இந்த சைடு. இப்போ ரீசெண்டாக ஒன்று இதாக இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விளாடிவாஸ்டாக், அதாவது ரஷ்யாவில் நமக்கு வந்து ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட், அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரிடர் போட்டிருக்காங்க. இதான் நமக்கு இந்த கொஸ்டினில் கேட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஐபிஆர்டியை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு ஐபிஆர்டிங்கிறது நமக்கு தெரியும், பிரெட்டன் வுட்ஸ் மாநாட்டின் குழந்தைகள். ஏன்னா பிரெட்டன் வுட்ஸ் நியூயார்க்கில் இருக்குது. அது 1944 மாநாடு நடக்கும். மாநாடு நடக்கும்போது 3 குழந்தைகள் உருவாகும். ஒரு குழந்தை வந்து ஐபிஆர்டி, இன்னொரு குழந்தை வந்து IMF, இன்னொரு குழந்தை வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடு சென்டர். இந்த ட்ரேடு சென்டர் தான் நமக்கு என்னதான் மாறும் கேட்டிங்கன்னா காட்டுன்னு சொல்லி 1948 கொண்டு வருவாங்க. அப்புறம் WTOன்னு 1995 கொண்டு வருவாங்க. இப்போ ஐபிஆர்டி வச்சு தான் அவங்க கொஸ்டின் கேட்காங்க. அப்போ ஐபிஆர்டிங்கிறது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ மொதல் கொஸ்டின் என்ன கொடுக்காங்கன்னா இட் ப்ரொவைட் லோன் அண்ட் கேரண்டி டு த மிடில் இன்கம் கண்ட்ரிஸ். மிடில் இன்கம் அண்ட் லோ இன்கம் கண்ட்ரிஸ்க்கு கடன் கொடுக்குறது அவங்களுடைய மெயினான வேலை. முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட். இட் ஒர்க் சிங்கிள் ஹேண்ட்லி டு ஹெல்ப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டு ரெடியூஸ் பாவர்ட்டி. சிங்கிள் ஹேண்டுங்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஐபிஆர்டி வரும், இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்டு ஐடிஏ வரும், டெவலப்மெண்ட் அசோசியேஷன், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் வரும், மிகா வரும்,
ICSID வரும். இந்தியா வந்து இந்த 4 மெம்பராக இருக்கும். அப்போ வந்து சிங்கிள் கன் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஐடிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான். அப்போ ஐடிங்கிறது ரொம்ப ஏழ்மையான நாடுக்கு கடன் கொடுப்பாங்க. IFCங்கிறது ப்ரைவேட் கம்பெனிக்கு கடன் கொடுப்பாங்க. இது கேரண்டிக்காண்டி இருக்கக்கூடியது. எல்லாமே அவங்க கூட தான், சிங்கிள் கண்டு கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் டு ஹெல்ப் யூரோப் ஏன்னா ரீபில்ட் ஆஃப்டர் த வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வார் 2ங்கிறது நமக்கு தெரியும், 39 to 45 வேர்ல்டு வார் 2. அந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அந்த யூரோப்பியனை ரீபில்டு பண்ணுறதுக்கு தான் கொண்டு வராங்க. அதுவும் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 2வது ஒன்று தப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன வரலாம் கேட்டிங்கன்னா 1 and 3. அது நம்ம கரெக்ட் பார்க்கணும், இல்லை எது கரெக்டுன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ நமக்கு எது கரெக்டுன்னு கேட்கும்போது 1 and 3 என்னதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்ட். நெக்ஸ்ட்டு இது ஒரு கஷ்டமான கொஸ்டின் தான். அதாவது ஒரு இடத்த கொடுத்துட்டு அது எந்த கண்ட்ரியில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க, எது கரெக்டுன்னு கேட்டிருக்கான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கும்போது நமக்கு வந்து மல்லார்க்கா ஸ்பெயின், ஏன்னா சார்டினா இட்டாலி, நார்மண்டி ஃப்ரான்ஸ். இப்போ எதுவுமே கரெக்டாக பொருந்தலை. அப்போ ஆன்சர் வந்து டி. ஆக்சுவலாக இந்த நார்மண்டி மட்டும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஃப்ரான்ஸ் அட்டாக் பண்ண போகும்போது அந்த நார்மண்டிங்கிற ஒரு கடற்கரையோடு போவாங்க, சுற்றி கடற்கரையோடு போவாங்க. அது மட்டும் ஃப்ரான்ஸ் தெரியும். மற்றது நம்ம ஃபுட்பால் டீமை வச்சு நம்ம என்ன செய்யலாம், மலார்க்காவை ஞாபகம் வச்சுக்கலாம். சார்டினாங்கிறது இட்டாலியில் இருக்குது. 3மே நமக்கு என்ன கேட்டிங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸ். Which organization has enacted the nature restoration law to tackle climate change and biodiversity loss? முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்போ கிளைமேட் சேஞ்ச் பயோடைவர்சிட்டி லாஸில் அந்த நேச்சரை ரீஸ்டோர் பண்ணுற லா யார் கொண்டு வந்தான்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் யூனியன். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து நார்மலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு பிம்ஸ்டெக்கை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்காங்க. இப்போ பிம்ஸ்டெக்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது பி ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா பே ஆஃப் பெங்கால், ஐ ஃபார் என்ன இனிஷியேட்டிவ், எம் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு. இது எங்கே வச்சு எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 1997 பேங்காக் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிக்காங்க. ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு 4 நாடுகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியான்மார் வந்து சேரும். நீங்கள் கண்ட்ரிஸ் பேராக பார்க்கும்போது நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் 5 மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருங்கன்னா பி ஃபார் என்னன்னா பங்களாதேஷ்னு வச்சுக்கலாம், ஐ ஃபார் என்னன்னா இந்தியான்னு வச்சுக்கலாம், எம் ஃபார் என்னன்னா மியான்மார்னு வச்சுக்கலாம், எஸ் ஃபார் என்னன்னா ஸ்ரீலங்கா, டி ஃபார் என்னன்னா தாய்லாந்து. இது போல் 2004 பார்த்தீங்கன்னா பூட்டான் நேபாள் லேண்ட்லாக்டு கண்ட்ரி, பூட்டான் நேபாள் வந்து சேர்ந்திருப்பாங்க. இப்போ மொத்தம் 7 நாடுகள். மொத்தம் எத்தனை நாடுகள்? 7 நாடுகள். இதை தான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து எது கரெக்ட்னு கேட்டிருக்கான். அப்போ வந்து மொதல் பாயிண்டில் பாருங்கள், இட் இஸ் ஏ ரீஜனல் ஆர்கனைசேஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் 7 மெம்பர் 2025 அப்படிங்க. மொதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. 2வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேம் இன் டு எக்ஸ்டென்ஸ் வித் த சைனிங் இன் டாக்கா டிக்ளரேஷனுங்க. டாக்கா கிடையாது, நமக்கு வந்து பேங்காக் டிக்ளரேஷன். இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்ச உடனே நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் அடித்து பார்த்துடணும். இது வராது, இது வராது. 2வது இது முடிஞ்சுது. 3வது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன, பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, நேபாள் ஆர் பவுண்டிங் மெம்பர் அப்படிங்காங்க. இப்போ பவுண்டிங் மெம்பரில் பார்த்தீங்கன்னா நேபாள் வராது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. ஆரம்பிக்கும் போது 4 பேர் தான், அதுக்கப்புறம் தான் யார் வர்றா, மியான்மார் வர்றாங்க. அதுக்கப்புறம் 2004 தான் நேபாளும் பூட்டானும் வர்றாங்க. அப்போ அது வந்து நமக்கு தப்பாகிடுது. அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஏன்னா அப்போ நமக்கு வந்து 4வது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்காம பார்த்தீங்கன்னா பிம்ஸ்டெக் சப்செக்டர் ஆஃப் த டூரிசம்ஸ் பீயிங் லீட் பை இந்தியா. மொத்தம் 7 கண்ட்ரி இருக்குது. 7 பேருக்குமே சப்செக்டார் கொடுத்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு இதை லீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியாவுக்கு என்ன லீட் பண்ண கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவுண்டர் டெரரிசம். இந்தியாவுக்கு என்ன லீட் பண்ண கொடுத்துருக்காங்கன்னா கவுண்டர் டெரரிசம், டெரரிசத்துக்கு எதிராக கவுண்டர் டெரரிசம். இதான் இந்தியாவுக்கு வந்து லீட் பண்ண அவங்க கொடுத்துருக்குது. இது போக நமக்கு என்ன கொடுக்குன்னா டிசாஸ்டர் எனர்ஜி. அப்போ டூரிசம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூரிசங்கிறது வந்து நேபாளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ டூரிசத்துக்கு வந்து இது கொஸ்டின் தப்பு. அப்போ ஆன்சர் வந்து எது ரைட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
ஒன்று மட்டும் தான் ரைட்டு. அப்போ டூரிசம் வந்து யார் கொடுக்காங்கன்னா நேபாள் கொடுக்குறாங்க. இப்போ டூரிசம் வந்து நேபாளுக்கு போகுது. கல்ச்சர், டூரிசம், பாவர்ட்டி மூணுமே நேபாள். இது போக யாருக்கெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இருக்குது. பங்களாதேஷ்க்கு ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பங்களாதேஷ்க்கு. பூட்டானுக்கு என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அடுத்தது பார்த்தீங்கன்னா மியான்மாருக்கு, ஏன்னா மியான்மாருக்கு அக்ரி அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி. அடுத்தது ஸ்ரீலங்காக்கு டெக்னிக்கல், ஹெல்த்து, ஹியூமன் ரிசோர்ஸ். அடுத்தது தாய்லாண்டு வந்து கனெக்டிவிட்டி. இப்படி ஒரு இதாக பிரித்து வச்சுருக்காங்க. இதை தான் அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிம்ஸ்டெக்னா நமக்கு என்னன்னு தெரியும், பே ஆஃப் பெங்காலை சுற்றி இருக்க நாடுகள். ஆனால் இதில் பூட்டானு நேபாளும் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் வராது, அது ரெண்டுமே லேண்ட்லாக்டு கண்ட்ரி. இப்போ மேப்பில் பார்த்தீங்கன்னா இதான் பே ஆஃப் பெங்கால், நம்ம இந்தியாவுக்கு நமக்கு தெரியும். இதான் வந்து இப்போ பே ஆஃப் பெங்காலை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ள உள்ள எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இப்போ யாரெல்லாம் வர்றாங்க தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நேபாள், பூட்டான், இந்த ரெண்டு பேரும் வந்து பே ஆஃப் பெங்கால் சைடில் வரமாட்டாங்க. ரெண்டு பேரும் என்னென்னா லேண்ட்லாக்டு கண்ட்ரி. 2004 தான் பிம்ஸ்டெக்கில் வந்து இணைகிறாங்க. அப்போ 97 நமக்கு என்ன உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா பிம்ஸ்டெக் உருவாகுது. 4 கண்ட்ரி இருக்குது. மியான்மாரை சேர்த்து கடைசியாக வந்து சேர்த்து 5 கண்ட்ரி. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், இந்தியா மொதல் கண்ட்ரி, ஏன்னா பங்களாதேஷ் 2வது கண்ட்ரி, மியான்மார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4, தாய்லாந்து 5, ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா 6. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே ஈஸ்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதான் அப்போ வந்து மியான்மாருங்கிறது ஃபஸ்ட்டு 4 நாடு இருக்கும். அந்த 4 + 1 + 2 இதான் நமக்கு வந்து பிம்ஸ்டெக் உரிய மேப். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ஷன் சம்மிட். பாரிஸில் வச்சு நடந்துச்சு 2025 பாரிஸில் வச்சு நடக்குது. ஏன்னா அப்போ நமக்கு வந்து மே மாதம் எக்ஸாம் நடக்குது. பிப்ரவரி வரை பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாரிஸில் வந்து நடக்கிறது இப்போ வந்து 3வது சம்மிட். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்காங்கன்னா, கோ சேர்ட் வித் இந்தியா த ஈவெண்ட் பில்ட் ஆன் த அட்வான்சஸ் மேட் அட் த ஏன்னா பிளட்ச்லி பார்க் சம்மிட் 2023. அதான் ஃபஸ்ட்டு சம்மிட், அது கரெக்டு. அடுத்தது 2வது சவுத் கொரியாவில் சியால் சம்மிட் 2வது சம்மிட் நடக்கும் 2023. இப்போ நடக்குது 3வது சம்மிட். மொதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா ரைட். இப்போ இந்த பாரிஸில் நடக்கக்கூடிய 3வது சம்மிட்டில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அலாங் வித் அதர் கண்ட்ரீஸ் US அண்ட் UK ஆல்சோ சைன் த டிக்ளரேஷன் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் ஏஐ அப்படிங்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயில் வந்து இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள் கையெழுத்து போட்டிருப்பாங்க. US UK மட்டும் கையெழுத்து போட்டிருக்க மாட்டாங்க. மிச்சம் ஒரு 58 நாடுகள் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருப்பாங்க. இப்போ வந்து இதில் கையெழுத்து போட்டிருக்காங்கிறது வந்து 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரைட்டு. அப்போ ஆன்சர் என்னன்னா only 1. நெக்ஸ்ட்டு பிரிக்ஸ். ஏன்னா பிரிக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து பிரிக்ஸை வச்சு எப்போவுமே ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் 16th பிரிக்ஸ் மாநாடு வந்து எங்கே வச்சு நடந்துச்சு, யார் தலைமை தாங்கினான்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் தலைமை தாங்கிச்சு. கசானில் வச்சு நடந்துச்சு. மொதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அப்போ பிரிக்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்து வச்சுக்கிடணும். பிரிக்ஸு அப்போ பிரிக்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. அப்போ இந்த 4 பேரும் சேர்ந்து 2009 ஆரம்பிக்காங்க. 2010 பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து சேரும். அப்புறம் தான் பிரிக்ஸ் அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு பிரிக், அப்புறம் வந்து பிரிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா வந்து அதுக்கு மெம்பர் ஆகிருக்கு. ரீசெண்டாக மெம்பர் ஆகிருக்கு. அப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ 16வது சம்மிட் வந்து கசானில் வச்சு நடக்கு. 17வது சம்மிட் 2025 எங்கே வச்சு நடக்குன்னு கேட்கலாம். அப்போ பிரேசிலில் ரியோடி ஜெனீராவில் வச்சு என்னன்னா மீட்டிங் நடக்குது. இப்போ 2வது கொஸ்டின் என்னன்னா, இந்தோனேஷியா எஸ்ஏ பிகம் ஏ ஃபுல் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ். அதுவும் ரைட்டு. இந்த 2025 ஜனவரியில் வந்து ஃபுல் மெம்பர் ஆகிட்டாங்க. 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தீம் ஆஃப் த 16th பிரிக்ஸ் சமிட் ஸ்ட்ரென்தனிங் மல்டி கல்ச்சரலிசம் ஃபார் ஜஸ்ட் குளோபல் டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி. இது டவுட்டு. ஏன்னா அந்த மல்டி கல்ச்சரலிசம் கிடையாது, ஏன்னா மல்டி லேட்ரலிசம். அப்போ இந்த இடத்துல தப்பு இருக்குது.
அப்போ வந்து 2 அப்போ ஆன்சர் என்ன 1 and 2 வந்து என்னங்கன்னா ரைட். இப்போ பிரிக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்கும் பிரிக்ஸுடைய வங்கி தான் 2015 கொண்டு வராங்க. நம்ம பார்த்தோம் 2015 கொண்டு வராங்க. இதில் புதுசாக இப்போ சேர்ந்த நாடு வந்து அல்ஜீரியா. இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் என்னென்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷனாக முக்கியமான அமைப்புகள் பார்க்கும். என்னென்னலாம் பார்த்தோன்னா இது ஓரியன்டேஷனாக வந்து கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். நம்ம அழுத்தமாக படித்து வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றா பார்க்கலாம்.